ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ அன்னைக்கு வந்து ஒரு மேரேஜுக்காக கிளம்ப வேண்டியது இருந்தது. க்ளோஸ் ரிலேஷன் தான். பெங்களூரில் வந்து மேரேஜ் வச்சுருந்தாங்க. ஸோ நான், ஹஸ்பண்ட், மித்துக்குட்டி 3 பேர் மட்டும் கிளம்பணும். பாப்பா வந்து அன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அன்னைக்கு வந்து பட்டு புடவை தான் கட்டியிருந்தேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த saree பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்காக எடுத்திருந்தது. ஸோ ஃபுல்லாக வந்து நல்ல ரெட் கலர், பட் கோல்டன் கலர் காம்பினேஷன். ஸோ ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் இல்லை. அதனால வந்து லீலா கிட்ட சொல்லி இதுக்கு மேட்சிங்காக சூப்பராக ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது வந்து நல்ல காம்பினேஷனாக இருந்தது. க்ரீன் வித் ரெட்டு. சிம்பிளாக ஒர்க் போதும் அப்படின்ட்டு சின்ன சின்னதாக ஒர்க் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல கொடுத்தது, பட் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அன்னைக்கு வந்து அந்த saree தான் வியர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பெங்களூரில் பார்த்தீங்கன்னா கோல்டு எதுவுமே வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா அது சேஃப் இல்லை அப்படின்ட்டு எனக்கு தோணும். அதனால பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே இமிடேஷன் ஜுவல்லரிஸ் தான் வந்து இங்கே வச்சுருப்பேன். அது இல்லாமல் அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இங்கே வராது. ரொம்ப ரேராக தான் வரும். ஸோ வரும்போது இந்த மாதிரி ஏதாச்சும் வியர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான். காலையில் நேரமே வந்து முகூர்த்தம்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு 8 o'clock மேலே ஆயிடுச்சு. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும். ஹேர் ஸ்டைல் மிஸ்ஸால் இது அது ஓகே சரியான போகும். இல்லைங்க, எடுத்து விட்டு சாமி. முன்னாடி முன்னாடி ஸோ அந்த மேரேஜ் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாரோட அத்தை பொண்ணோட பையனுக்கு கல்யாணம். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து பெங்களூரில் தான் இருக்காங்க. பட் சொந்தங்கள் எல்லாமே வந்து நம்ம ஊரில் பொள்ளாச்சி சைடு. ஸோ பெங்களூரில் இருக்கவங்கள மட்டும் கூப்பிட்டு இங்கே வந்து மேரேஜ் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு நாள் கழித்து ஊரில் போய் ரிசப்ஷன் வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஐடியா. போகிற வழியில் ஹைவேல பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி பிளான்ட் வந்து நர்சரிக்கு எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார் ஒருத்தர். எனக்கு இந்த பிளான்ட் வந்து வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. நர்சரிக்கு போவேன், ஆனால் மறந்துடுவேன். இல்லைன்னா கிடைக்காம போயிடும், அந்த மாதிரி இருக்கும். நிறையா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தங்காட்டி அதிலிருந்து ஒரு 2 பிளான்ட் வந்து வாங்கிட்டேன். இதில் நிறையா யூஸ் வந்து இருக்குது. ஹேருக்கு யூஸ் பண்ணலாம், ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே அந்த ஃப்ராக்ரன்ஸ்க்காக வந்து இந்த பிளான்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இதை வச்சு உங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து பெருசு, மீடியம், அப்புறம் வந்து சின்ன சைஸ், அந்த மாதிரி 3 ரகமாக வச்சுருந்தாங்க. பெருசு வந்து 200 ரூபா. அது வேண்டாம் அப்படின்ட்டு சின்னதில் 2 எண்ணா எடுத்துக்கிட்டோம். இது வந்து 50 ரூபா. ஸோ நாம் வீட்டில் போய் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ளே நல்லா வளர்ந்துரும் இல்லையா? ஸோ அதனால் 2 பிளான்ட் வந்து இதிலிருந்து வாங்கியாச்சு. கல்யாணம் வந்து பெங்களூரில் வச்சுருந்தாங்க இல்லையா? பட் பொண்ணு வீட்டு சைடு எல்லாரும் வந்து வந்திருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து கர்நாடகா சேர்ந்தவங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கவங்க எல்லாருமே கல்யாணத்தை பார்க்கணும் இல்லையா? அதுக்காகவே வந்து லைவாக வந்து அவங்களோட வீடியோ வந்து போட்டுட்டு இருந்தாங்க. மேரேஜ் வீடியோ வந்து லைவாக போயிட்டு இருந்தது யூடியூப்பில். ஸோ நாங்களும் போகும்போது அப்படியே பார்த்துட்டே போனோம். அங்கே நாங்கள் ரீச் ஆகும்போது கிட்டத்தட்ட 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. நல்ல டிராஃபிக். பெங்களூர் டிராஃபிக் தாண்டி ஒரு விஷயத்துக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். 10:30 ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்லேயே சாப்பிட்டு போயிட்டோம். ஸோ அதனால் மித்துக்குட்டிக்கும் வந்து பசி இல்லை. மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட்குள்ளே நடந்த மாதிரி தான் இருந்தது. ரெசார்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மேரேஜ். நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கேட்டு வச்சுட்டு வா மித்ரன், வந்து கூட சாப்பிடலாம். சரி வா, முடிஞ்சுதா வந்து. இங்க வா, வாங்கி போட. ஐயோ, ட்ரெஸ் எல்லாம் பரவாயில்ல விடு. அட குழந்தை தானே. குழந்தைதான், நான் அதை சொன்னேன். வரும்போதே மித்துக்குட்டி ரகலை பண்ணி கேக்கை வாங்கி கையில் வச்சுட்டான். நான் அப்போவே சொன்னேன் சாப்பிடாத, ட்ரெஸ்ஸில் எல்லாம் ஆகும் அப்படின்ட்டு. நல்ல வேலை ஒயிட் கலர் ஷர்ட் போடல. இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஃபுல்லாக கேக்கு தான். அதையும் விட்டவாடியில் அப்படியே தூக்கி மண்டபத்துக்குள்ளே போயாச்சு. உள்ளே போகும்போதே மனசுக்கு கொஞ்சம் அமைதியாக நிம்மதியாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஃபுல்லாக வந்து க்ரீனரி. அதை பார்க்கும் போதே நமக்கு ஒரு சந்தோஷம். When we have a very good friendship,
it will be very good family, or it will be very good husband and wife. Always that friendship should be there. Love, affection, friendship, everything should be there in the marriage. So you are saying that I will be living and everything else. Om Andivandanam Yasdanjataram Karidinam Bhaktam Vidam Pranasyami Dhyayet Yajna Bhujam Harim. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிளேஸ் பார்த்தா தெரியும். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்தம் நடக்கிற இடம், மண்டபம் வந்து அதுதான். அது சுற்றியும் வந்து நம்மளோட வியூவர்ஸ், அதாவது ஆடியன்ஸ் எல்லாருமே உட்காந்து மணமக்களை வந்து வாழ்த்துற மாதிரி, சொந்தங்கள் எல்லாருமே வந்து அதை சுற்றி வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளை வந்து அந்த ஸ்டேஜ் சென்டரில் வந்து இருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஐயர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்திரம் சொல்லும் போதும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், அப்புறம் ஒவ்வொரு சடங்கு நம்ம செய்கிறோம் இல்லையா, அது வந்து எதுக்கு அப்படிங்கிறத பொண்ணு மாப்பிள்ளைக்காகட்டும் நம்மளோட சொந்தங்களுக்காகட்டும் புரியிற மாதிரி இங்கிலீஷில் வந்து எடுத்து சொல்லிட்டு இருந்தாரு. கொஞ்சம் ஃபாரினர்ஸும் வந்தங்காட்டி அவங்களுக்கும் வந்து இது வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ओम कायेन वाचा मनसेन्द्रियर्वा बुद्ध्यात्मना प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणाय समर्पयामि। अनेन विवाहं कथयात् राजहो पुरस्सरसप्तपदीयाख्येन कर्मणा माङ्गल्यमूर्तिश्री प्रियतां श्रीकृष्णार्पणमस्तु। Always for the long wealth, health, as well as Saubhagyam. Saubhagyam in the sense, after marriage they are husband and wife, they are close friends, they live life together for their lifetime. So Sindoor Dharan when we do, it's based on taking a blessing from Lakshmi Narayan. And when girl Dharan means apply the sindoor, her face glow will be increased. This is the reason we do a sindoor dharan. Here Aniruddha is doing a sindoor dharan to Aishwarya, you can see. இந்த மேரேஜில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பார்த்தேன். அதாவது 4 ஸ்டேட்டோட மேரேஜ் வந்து ஒன்றா பார்த்த மாதிரி இருந்தது. தமிழ்நாட்டு முறைப்படி தாலி கட்டினாங்க. ஆந்திரா முறைப்படி வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் மாற்றி மாற்றி அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து அட்சதையாக போட்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து தாலி கட்டினதுக்கான அங்கீகாரம், அதாவது ஈக்குவல். இங்கே எப்படி தாலியோ அதே மாதிரி அங்கே வந்து அந்த அட்சதை போட்டாலே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அது வந்து ஆந்திரா ஸ்டைலு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா, இங்கே என்னென்னா மகிழம்பூ மாலை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து தாலி. ஸோ அதை வந்து மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு போட்டுட்டார் அப்படின்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுவும் நடந்தது. அப்புறம் வந்து இன்னொரு ஸ்டேட் ஜார்க்கண்ட். ஸோ சிந்தூர் வச்சிட்டோம் அப்படின்னாலே கல்யாணமானதுக்கான அர்த்தம். இது 4மே வந்து இந்த கல்யாணத்தில் நடந்திருந்தது. நாங்கள் போகும்போது 2 ஸ்டேட்டோட மேரேஜ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ மற்ற 2 தான் வந்து நாங்கள் போய் பார்க்க முடிஞ்சது.
மேரேஜ் முடிஞ்ச உடனே அம்மா அப்பாவோட ஆசீர்வாதங்களோட அஹ், பொண்ணு மாப்பிள்ளை வந்து அங்கே இருப்பாங்க இல்லையா சொந்தங்கள், அவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அந்த இடத்துல இருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளை அந்தந்த இடத்துக்கு போய் அவங்களோட அட்சதை எல்லாம் வந்து வாங்கிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இந்த இந்த மாதிரி கல்யாணம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாருமே வந்து ரஷ் பண்ணல. எல்லாருமே வந்து அங்க இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாரி வந்து மாறிக்கிட்டாங்க. நல்லா பீஸ்ஃபுல்லா உட்காந்து முகூர்த்தம் பார்த்தாங்க. அப்புறம் வந்து ஐயர் வந்து ஒவ்வொன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லாத்துக்குமே எல்லாமே வந்து புரிஞ்ச மாதிரி இருந்தது. முன்னாடி போயிடமே முன்னாடி வா. பொண்ணு வந்து கர்நாடகா. ஸோ அங்க இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. நம்ம மாப்பிள்ளை வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபேமிலி தான் வந்து பெங்களூர்ல இருக்கோம். அதனால அவங்கள மட்டும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஊர்லேருந்து இங்கே வரது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ரிஸ்க். அதனால மேரேஜ் இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிசப்ஷன் வந்து ஊரில் வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து இன்வைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. மித்ரன் கையில அர்ச்சதை போடு அப்படின்னு சொல்லி குடுத்தது தான். அவனுக்கு வந்து இதானே ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் அட்டன் பண்றான். அவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. மாப்பிள்ளை மேலயும் பொண்ணு மேலயும் போட சொன்னா அவன் வந்து அப்படியே ரோபோ ஸ்டைல்ல போய் போட்டுட்டு வந்துட்டாரு. பிறந்ததுல இருந்து இதுதான் வந்து மித்ரன் அட்டன் பண்ற ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபங்க்ஷன். இவங்க வந்து என் அத்தையோட அத்தை. நான் சொன்னேன் இல்லையா? அத்தை பொண்ணோட பையனுக்கு தான் வந்து கல்யாணம் அப்படின்ட்டு. ஸோ அந்த அத்தை தான் இவங்க. அங்க இருந்தவங்க நெறைய பேர் என்னை ஒரு ஃபோட்டோகிராஃபர்னே நெனச்சிருப்பாங்க. ஏன்னா, நான் எப்பவும் மொபைல் எடுத்துட்டு போய் தான் வந்து எடுப்போம் இல்லையா? பட் இந்த தடவ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அவுட்டோர்ல ஃபர்ஸ்ட் டைம் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் என்ன பண்றது? வேற வழியே இல்ல. அந்த வெட்கப்படாம எடுத்து பழகணும் அப்படின்னா தான் நமக்கு ஆகும். ஸோ அங்க வந்து ஒரு பேம்ப்ளெட் ஆட்ட குடுத்துருந்தாங்க. என்னென்ன வந்து ப்ரோகிராம் வந்து நடந்துட்டுருக்கு, நெக்ஸ்ட் எது அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே. ஸோ அந்த பேம்ப்ளெட்ல எப்படி இருந்துச்சோ அதே மாரி தான் அந்த மேரேஜ் வந்து நடந்தது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஐடியா கிடைச்சது. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை வந்து அப்படியே கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்க போயிட்டாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஸ் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் gift வந்து கொடுக்கணும் இல்லையா, கொடுத்துட்டு அப்படியே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே லஞ்சுக்கு கிளம்பிட்டோம். மாப்பிள்ளை வந்து நான் ஒரு சின்ன பையனாக பார்த்துருக்கேன். லைக் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பார்த்துருக்கேன். இப்போ அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஆச்சரியம் அப்படிங்கிறது தான் குழந்தைகள் வந்து சீக்கிரம் வளர்ந்து போயிட்டே இருக்காங்களே அப்படிங்கிறது தான். நல்ல கூட்டம் வந்திருந்தது. நான் கூட அளவான ரிலேட்டிவ்ஸ் தான் வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சேன். பட் டைனிங் ஹாலில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது நல்ல கூட்டம் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க. டைனிங் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்துக்கு பேக் சைடில் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா நீட்டாக ஷெட்டு போட்டு நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தது. சாப்பிட்ற இடத்துலையும் ஒரு குட்டி பேம்ப்ளெட் கொடுத்துருந்தாங்க. எதுக்குன்னா கர்நாடகா டிஷ்ஷஸ் தான் எல்லாமே. நமக்கு வந்து இதில் எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து அந்த பப்பு, ரசம், இஞ்சி புளி, அப்புறம் வந்து கர்டு இதுதான் தெரியுமோ தவிர இதை தாண்டி நிறையா டிஷ்ஷஸ் வந்து என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே கர்நாடகா ஸ்பெஷல் லஞ்ச் அன்னைக்கு. இதில் ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து அந்த மேங்கோ சூப். ரொம்ப காரம், ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஸ்வீட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஐட்டம்ஸ் வந்து நிறையா இருந்தது. ஆனால் வந்து நிறைய வைக்கல. நிறையா வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்ட் ஆயிருக்கும். ஸோ ரொம்ப அளவளவாக தான் வச்சுருந்தாங்க. ஒருத்தர் வந்து திருப்தியாக சாப்பிட்டு எழுந்திருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து போதுமானதாக இருந்தது. ஆக்சுவலாக இதுதான் கரெக்ட். நம்ம வந்து இலை நிறையா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிடுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா மறுபடியும் கூட கேட்டு வாங்கி சாப்பிட்லாம். பட் இலையெல்லாம் மிச்சம் வைக்கிறது அப்படிங்கிறது தப்பு தானே. அதனால அளவாக பரிமாறினாங்க. வேணுங்கிறத மறுபடியும் கேட்கும் போது அவங்க கொடுத்தாங்க. ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு டெசர்ட் வந்து ஸ்வீட்டு, அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இலையில இருந்தது சாப்பிட்டதே வந்து எனக்கு ஃபுல்லாக இருந்தங்காட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து தாம்பூல பை வந்து கொடுத்தாங்க. அது வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு.
மித்துக்குட்டி அங்கே ஒன்றும் சாப்பிடல. அப்படியே ஜாலியாக சுற்றிட்டே இருந்தார். கேக்கு, அப்புறம் வந்து அங்கே வச்சுருந்த டெசர்ட்டு, ஐஸ்கிரீமு, பாயாசம், இப்படி தான் அந்த ஸ்வீட்டே உள்ளே போயிட்டு இருந்தது தவிர வேறு எதுவுமே சார் வந்து சாப்பிடல. அப்புறம் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாரு. வீட்டுக்கு போகலான்ட்டு ஒரே ரகலை. சரின்ட்டு அப்படியே எல்லாரும் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரும்போதே பாப்பாவும் வந்துட்டா. லேட் ஆயிடுச்சு நாங்கள் ரீச் ஆகிறக்கே. ஸோ ஃப்ரெண்டு வீட்டில் வந்து கீ கொடுத்துட்டு தான் போயிருந்தேன். அவள் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தா. நானும் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வந்து ஈவினிங் கொஞ்சம் பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு. க்ளீனிங்னு சொல்ல முடியாது, வீடு வந்து ஷிஃப்ட் ஆக போகிறோம் இல்லையா, அதனால அவளோட ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பத்தாமல் நிறையா இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வேணுங்கிற ட்ரெஸ் மட்டும் அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. பங்குனி சித்திரை ரெண்டுமே வந்து இடையில வந்துருச்சு. அதனால் அந்த 2 மாதம் வந்து ஷிஃப்ட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அப்பா வந்து பங்குனியில் மாறலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாரு. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிறோம். வீடு வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல் வந்து மாறணும். ஷிஃப்ட் ஆகிறது நினச்சா கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது இல்லாமல் இந்த கம்யூனிட்டி விட்டு போகும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்னோட லைஃப் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. 15 இயர்ஸ் ஆச்சு. பட் வேறு வழி இல்லை. குழந்தைங்க வந்து பெருசாகும் போது அவங்களுக்கு தகுந்தாற் போல் நம்ம வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வந்து தான் ஆகணும். நல்லது நடக்கும் அப்படின்னா சில ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுல வந்து தப்பே இல்லை. ஓவர் சென்டிமெண்ட்டாக இருக்கக்கூடாது எதுலேயுமே. ஷிஃப்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கடன்ட்டு எல்லாத்தையும் நான் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் வந்து ஆப்போசிட் வீட்டிலேருந்து இந்த வீடு ஷிஃப்ட் ஆகும்போது நான் இந்த வீட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சது வெறும் 1.5 நாளில் தான். 1.5 நாளில் எல்லா திங்ஸையும் கடன்னு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஷிஃப்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்காது. நான் வந்து ஒன்று வந்து பேக் பண்ணுவேன். அப்புறம் வந்து எப்படி வந்து அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து விலாகில் ஷேர் பண்ணுறேன். யாராச்சுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாரு. அபி டேக் கேர் அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்போ மித்துக்குட்டி கையில் வந்து ஒரு 2 வயசோ 2.5 வயசு பையனோன்னு நினைக்கிறேன். அம்மா இருந்தாங்க, குழந்தைய பார்த்துட்டாங்க. அம்மானால வந்து அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து வேலைகள் செய்ய முடியாது இல்லையா. அதனால நானே வந்து கடன்ட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா எந்தெந்த திங்ஸ் எங்கே வைக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த இடத்துக்கு அது போய் சேர்ந்துடும். ஸோ ஹரிஸ்மிதாவோட ட்ரெஸ்ஸஸ் வந்து ஆல்மோஸ்ட் க்ளீனப் ஆயிடுச்சு. ஒரு பாக்ஸில் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது வந்து மித்துக்குட்டி, அவரது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். என்னோடது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது அவங்க குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு. எனக்கும் வந்து பழைய ட்ரெஸ்ஸு கொடுக்கறதுல அவ்வளோ விருப்பம் இல்லை. அப்படி இருந்தால் நான் கண்டிப்பாக விலாகில் சொல்லியிருப்பேன். பட் சிலர் வந்து நல்லதாக எடுத்துக்குவாங்க, சிலர் வந்து தப்பாக எடுத்துக்குவாங்க. அதனால தான் வந்து விலாகில் அப்படி எதுவுமே ஷேர் பண்ணல. பட் நான் வந்து எவ்வளோ சொல்லி அவங்க வந்து கேட்கவே இல்லை. கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரின்ட்டு அட்ரஸ் வாங்கி அவங்களுக்கு தான் வந்து பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து அனுப்பி வைக்க போகிறேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். அங்கே போனோம் அப்படின்னா நம்மளோட ஃபார்மில் வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த அக்கா வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் இருக்காமா அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு கொடுப்பேன். அப்படி இல்லை நம்ம வீட்டில் வேலை செய்கிற அக்காவே வந்து அவங்களோட தங்கச்சி பொண்ணுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் பாப்பாவோட ட்ரெஸ்ஸு, மித்துக்குட்டியோடது, அப்புறம் என்னோடதும் வந்து சிலதெல்லாம் வந்து அந்த மாதிரி கொடுத்துருவேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாப்பா வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. 2 மந்த்ஸ் டைம் இருக்கங்காட்டி ரொம்ப வந்து ஆராம்சே எல்லாத்தையும் வந்து நீட்டாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன்.
மித்துக்குட்டி வந்து ஸ்கூலுக்கு போகல. பட் வந்து ஹோம்ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. இங்கிலீஷ், மேக்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. மேக்ஸ் வந்து எங்கிட்டயே அவங்க அக்காட்டி வந்து உட்கார மாட்டான். என்கிட்ட எந்த சப்ஜெக்ட்டுக்குமே அவன் வந்து உட்கார மாட்டான். அவங்க அப்பாட்ட தான் வந்து மாட்டுவார் மேக்ஸ்க்கு. ஸோ இங்கிலீஷுங்காட்டி பாப்பா வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. ஈவினிங் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. நானும் வந்து ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னர் வேலைகள் செய்ய வந்துட்டேன். மத்தியானம் வந்து சுத்தமாக தூக்கமே இல்லை. மத்தியானம் அந்த கொஞ்ச நேரம் தூங்கலை அப்படின்னாலே ஈவினிங் ஆகும்போது கொஞ்சம் டயர்ட் ஆயிரும். அதனால அன்னைக்கு வந்து அந்த ரைஸ் பவுல் தான் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் இந்த ரெசிபி கேட்டிருந்தீங்க இல்லையா, சரின்ட்டு தான் அந்த ரெசிபிக்காக அன்னைக்கு வந்து அந்த ரைஸ் பவுல் வந்து பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கேன். மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ப்ரொக்கோலி, கேரட்டு, பீன்ஸு, இல்லை காலிஃப்ளவர், இந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நிறைய போட்டு இந்த ரைஸ் பவுல் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு ஒன்ஸ் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சத்தானதாக உள்ளே போகுது. அது இல்லாமல் நமக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக வந்து குழந்தைங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது பிடிக்காது. பட் ஒன்ஸ் சாப்பிட்டு பழகிட்டாங்க அப்படின்னா பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ ஹரிஷ்மிதாக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். அதனால அடிக்கடி நான் இது வந்து செய்வேன். என்ன காய்கறி வேணுமோ அதை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தவாவில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய வேண்டாம். இதுக்கு முக்கியமானதே வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோ அது கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. ஸோ ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோ ஆட் பண்ணிவிட்டு பன்னீர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லைசஸை அதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணும். ஸோ அதை வந்து ஒரு பார்ட்டில் வச்சுட்டு இன்னொரு சைடில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை வந்து இன்னொரு சைடில் வச்சுக்கோங்க. அதில் வந்து வெறும் சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணுங்க. தவா வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தனித்தனியாக கூட பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது பன்னீரை வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோவோட ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸை நல்லா சாட்டே பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தவா பெருசாக இருந்தங்காட்டி ரெண்டையும் வந்து ஒன்லேயே வந்து பண்ணியாச்சு. என்ன காய்கறி போட்டிருக்கோமோ அது வந்து நல்லா வேகணும் இல்லையா, அதனால் சிம் ஃப்ளேமில் வச்சு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வேக விட்டுருங்க. 3/4 வேக்காடு இருந்தால் போதும். நிறையா வெந்துச்சு அப்படின்னா அதோட சத்து வந்து சுத்தமாக போயிடும். அதனால் நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து பாயில் ஆயிரும். ஸோ இப்போ மஷ்ரூம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த தவாலேருந்து மஷ்ரூமையும் பன்னீரும் தனியாக எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதே தவாவில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது வந்து 4 பேத்துக்கு அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மறுபடியும் சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாம் வேக வச்சுருக்கிற சாப்பாடு, நீங்கள் வந்து பாஸ்மதி இல்லை நம்ம வீட்டில் செய்கிற அந்த பொன்னி அரிசி இருக்கு இல்லையா, அது வேணாலும் நீங்கள் வீட்டில் இருக்கிறத வந்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மல்லி இலை போட்டு நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து உப்பு எதுவும் சேர்த்த வேண்டாம். ரொம்ப வந்து ரைஸை நீங்கள் ஃப்ரை பண்ண வேண்டாம். அப்படி பண்ணினீங்க அப்படின்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ ஜஸ்ட் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதே தவாவில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில், அப்புறம் வந்து பூண்டு இருக்கு இல்லையா, அது பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உடம்புக்கு நல்லது தான். ஸோ ஜாஸ்தியாக சேர்த்துறங்காட்டி நமக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் வருமோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அது வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி சேராத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு யூஸ் பண்ணாலும் நல்லா வரும். டேஸ்ட்டில் வந்து எந்த டிஃப்ரென்ஸ் வராது அப்படின்ட்டு நான் கமெண்ட்ஸில் படித்தேன். பட் இன்னும் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கல. நீங்கள் வேணால் அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா. ஸோ இது வந்து சேர்த்துனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இதில் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியாகும் போது நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெஜிடபிள்ஸ், அதை வந்து இதில் ஆட் பண்ணணும். பன்னீர் இதில் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ மஷ்ரூமை வந்து இதில் ஆட் பண்ணி லைட்டாக கெட்டியானதுக்கப்புறம், அதாவது க்ரீமியான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து கிரேவி பார்ட். இது ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான்.
இப்போ ஒரு பவுலில் வந்து ரைஸ் எடுத்துக்கோங்க, அளவான குவான்டிட்டியாக எடுத்துக்கோங்க. கிரேவி வந்து நிறைய சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதில் வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கும். அதை சுற்றி சேர்த்துட்டு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஒவ்வொரு வாய்க்கும் அந்த பன்னீர் அப்புறம் வந்து அந்த கிரேவியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னால நம்மளோட ரைஸ் பவுல் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ரோனக், அனுதேவி, சுஜாதா, சதீஷ், ஜோதி, சரண்யா, சின்னதுரை, சௌமியா, யோகிதா, சானஸ்யா, அரசா, நனிதா, விகாஷினி, சந்திரன், தருண், வைஷ்ணவி, நேத்ரா, யமுனா, ராஜேஷ், திவ்யா, கமல்ராஜ், சரண்யா, சக்திவேல், அனிதா, சோனியா, அரவிந்த், ரூவிதா, சங்கர். பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே மினிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இனிய திருமண நாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு லாங் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.